VDCIN-உடன் உண்மையான டிஜிட்டல் வளர்ச்சியை அடையுங்கள். இணையதள மேம்பாடு, SEO மற்றும் பலவற்றில் நீங்கள் வெற்றி பெற நாங்கள் இங்கே இருக்கிறோம். வணக்கம். இந்தியாவோட பால் பண்ணை தொழில் நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய கனவு. ஆனா நிஜத்துல இது ஒரு பொன்னான வாய்ப்பா இல்ல வெறும் மாயையா? வாங்க இந்த பகுப்பாய்வுல இதற்கான பதிலை தேடலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க, 25%. யோசிச்சு பாருங்க, உலகத்துல உற்பத்தியாகிற மொத்த பால்ல கிட்டத்தட்ட 1/4 பங்கு, அதாவது 25% நம்ம இந்தியால இருந்து தான் வருது. இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இந்த ஒரே ஒரு நம்பர் போதும் நம்ம பால் பண்ணை தொழில் எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்னு புரிஞ்சுக்க. இப்போ இந்த நம்பரை பார்த்த உடனே ஒரு தொழில் முனைவோரா உங்களுக்கு ஒரு யோசனை வரலாம். அட, நாமளும் ஒரு பால் பண்ண ஆரம்பிச்சா என்ன அப்படின்னு தோணுது இல்லையா? பார்க்க ஈஸியா தான் தெரியுது, ஆனா நிஜத்துல அது அவ்வளோ சுலபமா இல்ல ரொம்ப கஷ்டமா? வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பாப்போம். இந்தியாவோட பால் பண்ணை துறைக்கு நம்ம அரசாங்கம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது, என்ன மாதிரியான ஆதரவு கொடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ராஷ்டிரிய கோகுல் மிஷன் இது 2014 இருந்து இருக்கு. இது அரசாங்கத்தோட ஒரு முக்கியமான திட்டம். இதோட முக்கிய நோக்கம் 2 தான். ஒன்னு, நம்ம நாட்டோட பாரம்பரிய மாட்டு இனங்களை பாதுகாக்கணும். 2வது, பால் உற்பத்தியையும் உற்பத்தி திறனையும் அதிகப்படுத்தணும். இதுக்காக தான் இந்த மிஷன் செயல்படுது. சரி, அந்த ராஷ்டிரிய கோகுல் மிஷன் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கு பாருங்க. பால் பதப்படுத்துறதுக்கும் தீவன ஆலைகளுக்கும் முதலீடு கொண்டு வர AHID திட்டம், அப்புறம் பால் பதப்படுத்துற ஆலைகளை நவீனமா ஆக்க DIDFன்னு ஒரு நிதி, கடைசியா பாலோட தரத்தை அதிகப்படுத்தி சந்தைப்படுத்த NPDD. ஆக மொத்தம் ஒரு முழுமையான சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது அடடா, இது சூப்பரான வாய்ப்புன்னு தோணுது இல்லையா? ஓகே, இப்போ தேசிய அளவுல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி ஒரு மாநில அளவுல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். குறிப்பா ஒரு மாநிலத்தோட ஒரு குறிப்பிட்ட முயற்சி எப்படி இருக்குன்னு பாப்போம். அப்பதான் இந்த கொள்கைகள் எல்லாம் நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்ப நீங்க பாக்குற இந்த கிராஃப் உண்மையிலேயே கொஞ்சம் அதிர்ச்சியான ஒண்ணு. தமிழ்நாட்டுல எருமை மாடுகளோட எண்ணிக்கைய பாருங்க. 2007ல கிட்டத்தட்ட 12 லட்சம் இருந்திருக்கு. ஆனா 2019ல அது பாதியா குறைஞ்சு வெறும் 5 லட்சமா ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, பாதிக்கும் மேல குறைஞ்சிருக்கு. இது எவ்வளோ பெரிய சரிவு! இந்த பிரச்சனைய சரி பண்ணதான் ஆவின் இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இந்த சரிவை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு ஆவின் ஒரு பிரம்மாண்டமான இலக்கு வச்சிருக்காங்க. என்னன்னா, 2026க்குள்ள தினமும் வாங்குற எருமை பாலோட அளவை இப்போ இருக்கிறத விட 3 மடங்கு அதிகப்படுத்தணும். இது சாதாரண விஷயம் இல்ல, ரொம்பவே பெரிய சவால். இந்த பெரிய இலக்கை அடைய ஆவின் ஒரு சூப்பரான திட்டத்தை கையில எடுத்திருக்கு. அதுதான் இந்த எருமை கன்று வளர்ப்பு திட்டம். சும்மா சொல்லல, அவங்க விவசாயிகள் கிட்ட இருந்து 2000 பெண் கன்றுகளை தத்தெடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, 26 மாசத்துக்கு இலவசமா புரோட்டீன் சத்து நிறைஞ்ச தீவனம் தராங்க. வீட்டு வாசலுக்கே வந்து கால்நடை சேவைகள், குடற்புழு நீக்கம்னு எல்லாம் பாத்துக்கிறாங்க. இன்னும் ஒருபடி மேல போய் பெண் கன்றுகள் தான் பிறக்கணும்னு உறுதிப்படுத்துறதுக்கு செக்ஸ் சார்ட்டட் சீமன் மாதிரி அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்துறாங்க. பாத்தீங்களா எவ்வளவு திட்டமிட்டு செய்றாங்கன்னு? சரி, இப்போ நீங்க ஒரு பால் பண்ண ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்குவோம். அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி அதோட செயல் திட்டம் எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம். ஒரு பால் பண்ணைய வெற்றிகரமா ஆரம்பிக்கணும்னா இந்த 6 படிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல, உங்க பகுதியில சந்தை தேவை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்புறம் ஒரு தெளிவான பிசினஸ் பிளான் உருவாக்கணும். 3வது, தண்ணி வசதியோட சரியான நிலத்தை தேர்ந்தெடுக்கணும். 4வது, மாடுகள் நல்லா இருக்கிறதுக்கு முறையான கொட்டகைகள் அமைக்கணும். 5வது, நல்ல தரமான நோய் இல்லாத மாடுகளை வாங்கணும். கடைசியா, திறமையான நம்பிக்கையான ஆட்களை வேலைக்கு வைக்கணும். இந்த 6 விஷயங்களும் ரொம்ப அடிப்படை. அடுத்து, பேப்பர் ஒர்க், அதாவது என்னென்ன லைசன்ஸ் எல்லாம் வாங்கணும். முதல்ல உங்க பஞ்சாயத்துலயோ இல்ல முனிசிபாலிட்டிலயும் பதிவு செய்யணும். உங்க பண்ணை கொஞ்சம் பெருசா இருந்தா மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கிட்ட இருந்து அனுமதி வாங்கணும். நீங்களே நேரடியா மக்களுக்கு பால் விற்க போறீங்கன்னா கண்டிப்பா FSSI லைசன்ஸ் வேணும். ஒருவேளை ஏற்றுமதி செய்ய பிளான் இருந்தா IAC கோடு கூட வாங்கணும். சரி, பண்ணை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். ஆனா இந்த தொழில இருக்கிற உண்மையான பொருளாதார நெருக்கடி என்ன, பாலோட உண்மையான விலை என்ன, அத பத்தி இப்ப பார்க்கலாம். 10லிருந்து 15 ரூபா
இது என்ன தெரியுமா? தமிழ்நாட்டுல ஒரு விவசாயி 1 லிட்டர் பாலை உற்பத்தி செய்யும் போது அவருக்கு ஏற்படுற நஷ்டம். ஆமாங்க, நஷ்டம். ஏன்னா தீவனத்தோட விலை அந்த அளவுக்கு ஏறி போச்சு. ஒவ்வொரு லிட்டருக்கும் இவ்ளோ நஷ்டம்னா அவங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க. இந்த நெருக்கடியை இன்னும் தெளிவா காட்டுது. 1 லிட்டர் பாலுக்கு ஆவின் எவ்வளவு கொடுக்குது, தனியார் நிறுவனங்கள் எவ்வளவு கொடுக்குதுன்னு பாருங்க. பசுமாட்டு பாலுக்கு ஆவின் 38 ரூபாய் கொடுக்கும்போது தனியார்ல 35ல இருந்து 42 ரூபாய் வரைக்கும் கிடைக்குது. அதே மாதிரி எரும பாலுக்கு ஆவின் 47 ரூபாய் கொடுத்தா தனியார்ல 52 ரூபாய் வரைக்கும் கூட தராங்க. இந்த விலை வித்தியாசம் விவசாயிகளுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை உருவாக்குது. இந்த மாதிரி நிதி நெருக்கடியால தான் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நலச்சங்கம் அரசாங்கத்துக்கிட்ட 1000 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒதுக்கணும்னு கோரிக்கை வைக்கிற அளவுக்கு நிலைமை போயிருக்கு. இது அவங்களோட வாழ்வாதார போராட்டம். அப்ப பாருங்க, ஒரு பக்கம் அரசாங்கத்தோட ஏகப்பட்ட திட்டங்கள், ஆதரவு, பிரம்மாண்டமான வாய்ப்புகள்னு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் விவசாயிகளுக்கு கட்டுப்படியாகாத விலை, தீராத நிதி நெருக்கடின்னு கடுமையான சவால்கள் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இந்தியாவோட இந்த பால் பண்ணை கனவு ஒரு முக்கியமான திருப்பு முனையில நிக்குது. இதோட எதிர்காலம் என்னவா இருக்கும்? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு இந்த பகுப்பாய்வை நிறைவு செய்றேன். VDCIN-உடன் உண்மையான டிஜிட்டல் வளர்ச்சியை அடையுங்கள். இணையதள மேம்பாடு, SEO மற்றும் பலவற்றில் நீங்கள் வெற்றி பெற நாங்கள் இங்கே இருக்கிறோம்.